ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னதை பற்றி வீடியோ அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வடசென்னை ராயபுரத்தில் உள்ள 5 ரூபா டாக்டர் என்ற அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் திரு ஜெயச்சந்திரன் டாக்டர் அவர்களின் புதல்வன் திரு சரத்குமார் அவர்களினுடைய பிறந்தநாள் விழா இன்று. அதை முன்னிட்டு அவருக்கு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இவர் தான் ஜெயச்சந்திரன் டாக்டர். அவருடைய தந்தை ஏழை எளியோருக்காகவே தன்னுடைய மருத்துவ சேவையை அவருடைய வாழ்நாள் முழுவதுமே செய்து உயிர் நீத்தவர். அவருடைய மகனும் அந்த தொண்டுகளை ஆற்றி வருகிறார். இந்த எல்லாருக்குமே ஊனமுற்றவங்களுக்காக இருக்கட்டும், கஷ்டப்படுறவங்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த மருத்துவ உதவி அவரும் சேவை மனப்பான்மையோட அவருடைய தந்தை வழி எவ்வழியோ வழி என் வழின்ட்டு அவருடைய தந்தையுடைய சேவையை நானும் செய்வேன் அப்படின்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ராயபுரத்தில் தாண்டவராயன் ஸ்ட்ரீட் அங்கே அவருடைய வீடு இருக்குது. அங்கே தான் மருத்துவ கிளினிக்கும் வச்சுருக்காரு. அவரோட நிறுவனத்தில் அவரும் பெரிய ஒரு டாக்டர். ஓமந்தூர் ஆஸ்பத்திரியில் அவர் அனீசியஸ் டாக்டராக இருக்கார். இருந்தாலும் அங்கேயும் முடிச்சுட்டு நைட்டு வரைக்கும் கூட 12 மணி வரைக்கும் கூட அவர் மக்களுக்காக ஏழை எளியோருக்காக செஞ்சுட்டு இருக்காரு சேவையை, மருத்துவ சேவையை. இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் செலிப்ரேஷனுக்காக எங்கே வந்திருக்கோன்னா, த ஸ்பார்டிக்கல் சொசைட்டி ஆஃப் த தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு அதாவது ஃபிசிக்கல் சைல்டுன்னு ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல் அங்கே சொல்லிக் கொடுக்குற ஸ்கூலில் இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பினால அங்கே வந்திருக்கோம். அங்கே ஒரு ஃபிசிக்கல் சைல்டு பசங்க படிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எப்படி அவங்களுடைய குணாதிசயத்தை பொறுத்து இந்த ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கு டீச்சர்ஸுங்க சொல்லித்தராங்க. இங்கே காலையில் பேரண்ட்ஸுங்க ஃபிசிக்கல் சைல்டு பேரண்ட்ஸ் விட்டுட்டு அவங்க கூட இருந்து காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு, மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஷிஃப்ட்டு வச்சு பேரண்ட்ஸும் கூட இருந்து அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கும் டீச்சருங்க கூட இருந்து அவங்களுக்கு கூட கோஆப்ரேஷன் பண்ணி அந்த பசங்களை அவங்களுடைய நல்ல ஒரு ஆக்டிவிட்டீஸை வளர்க்கணும், அவங்களுக்கும் நல்ல படிப்பு வரணும் அப்படின்றதுக்காக சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலில் குறைஞ்சது ஒரு 120 பேருக்கு மேலே படிக்கிறாங்க அப்படின்னு அங்கே டீச்சர்ஸ் சொன்னாங்க. 120 பேருக்கு மேலே இந்த மாதிரி பசங்க இங்கே இருக்காங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் மாதிரி வச்சுருக்கோம். ஒவ்வொரு இதில் அக்வாபாஸ்னு ஒரு இது சொல்லுவாங்க. அது இது மாதிரி இந்த ஏதோ இந்த மணி கோர்க்கறது, மாலை கோர்க்கறது, அந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் மாதிரி பண்ணுற இது, அந்த மாதிரி பசங்களுக்கு அது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் சொல்லித்தரது. அந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்லேயுமே ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் சொல்லித்தர மாதிரி இவங்கெல்லாம் டீச்சர்ஸுங்க, அந்த ஸ்கூல் கிளாஸுக்கு டீச்சர்ஸுங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் இங்கே ஒரு 120 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு. அதனால் அங்கே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரத் சார் இங்கே வந்திருக்கோம். அவருக்கு கேக் வாங்கிட்டு வச்சு அவர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு வச்சிட்ருக்கோம். அவர் நீடோடி காலம் வளமுடன் பல்லாண்டு காலம் வாழ்வதற்கு அனைத்து பிஜேபி சார்பாகவும் பிஜேபி கட்சி சார்பாகவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இயக்கம்னு ஒன்று வச்சுருக்கோம். அது சார்பாகவும் மக்கள், அப்புறம் இன்னும் பொதுமக்கள் அனைவருமே அங்கே அந்த ஃபிசிக்கல் சைல்டு பசங்களும் எல்லாம் சேர்ந்து அவருடைய பிறந்தநாளை செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய பிறந்தநாளை செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே ஃபிசிக்கல் சைல்டில் ஒரு பையன் அவருக்கு மாலை போட்டு மணி மாலை போட்டுட்ருக்கான். அப்புறம் இன்னொரு பையன் அவருக்கு அதாவது சாக்லேட்டான பொக்கே, பூங்கொத்துன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது சாக்லேட்லேயே அந்த பசங்களே செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த சாக்லேட் பூங்கொத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க பசங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்கெல்லாம் இவ்வளோ இதாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்மளுடைய நிர்வாகிகளும் அவருக்கு சால்வை அவங்க ஒருத்தவங்க பாட்டு பாடுறாங்க. அவரை வாழ்த்தி பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்க. ஒரு அக்கா, மோகன் அக்கா அவங்க பேர். அவங்க அவரை வாழ்த்தி பாட்டு பாடுறாங்க.
வாழ்த்து பாடிட்டு இருக்காங்க. ஆனால் அவரை வாழ்த்துறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்ற மாதிரி அவங்களுடைய குடும்பமே வந்து எல்லாமே மருத்துவர் தான். அவங்க வீட்டில் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன், அவங்க அக்கா, இவர் தான் லாஸ்ட்டு பையன் அவங்க குடும்பத்தில். அது பக்கத்தில் இருக்கிறது அவரோட பையன். அவங்க எல்லாருமே வந்து எல்லாமே மருத்துவ இதாக இருக்காங்க. அதில் வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப பொதுவாகவே ஃபுல்லாகவே வந்து இலவச மருத்துவ சேவைன்னு சொல்லுவாங்க. வண்ணாரப்பேட்டையில் ராயபுரத்தில் வந்து 5 ரூபா டாக்டர் அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அது இல்லாமல் நிறையா இடத்துக்குலாம் வந்து சமூக சேவை செய்கிறது, யாருக்குனாலும் டொனேஷன் பண்ணுறது, யாருக்குனாலும் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அது தனியாகவும் செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாமே அவங்க குடும்பமே. அந்த மாதிரிலாம் பண்ணனால அவங்களை வந்து வாழ்த்துறதுக்கு வார்த்தை இல்லைன்னு எப்போவுமே வருஷம் அவருடைய பிறந்த நாளையும் செலிப்ரேஷன். அவங்க அப்பா இறந்துட்டனால இப்போ அந்த தொண்டை வந்து இவர் சரத்குமார் ஆட்டிட்டனால அவரோட இடத்துல வச்சு இவரையும் எல்லாருமே வந்து சிறப்பாக அவரை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா நிர்வாகிகளும் வந்து சால்வை போடுறது, அன்பின் நிமித்தமாக அவரும் வந்து ரொம்பவும் அன்பாக அதனால் எனக்கு தம்பி தான் சாந்திகா அப்படின்னுமே அதனால் என்னோடய பசங்களுக்கும் சரி ஒரு மருத்துவம் இதுனா கூட சரி அவர் தான் எல்லாமே நல்லா அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பார்க்குறதா இருக்கட்டும் நல்லா பார்ப்பார். என்னோடய ஹஸ்பண்டு கூட ரீசெண்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். அது கூட அவரோட ரெக்கமெண்டேஷனில் தான் அவர் வந்து பண்ணி அதை நல்லா குணமாயிடுச்சு. அதுபோல் அவரோட பெருமையை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். அது இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் சொல்கிறேன். இன்னும் எவ்வளவோ இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இலவசமாக மருந்து மாத்திரை கொடுக்கறது, ஏதோ அதாவது கஷ்டப்படுறவங்க வந்து கூட அவங்ககிட்டருந்தே காசு வாங்கிட்டு பஸ்ஸுக்கு இதுக்கெல்லாம் கூட அவரே கொடுத்து விடுவார். அந்த மாதிரிலாம் செய்கிற அந்த அளவுக்கு மனசு உள்ளவங்க. அதனால் அவருடைய பிறந்த நாளை எல்லாருமே சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சிறப்பாக செஞ்சிகிட்ருக்கோம். அதோட இன்னும் இப்போ வந்து இவ்வளோ செஞ்சுட்டு இங்கே வந்திருக்கவங்க அனைவரும் வந்து சிலர் கட்சியிலையும் இருக்காங்க, இயக்கத்தில் இருக்காங்க, அவருடைய ஃப்ரெண்டும் இருக்காங்க. அப்படின்னு ஒரு பாரபட்சம் எல்லாமே வந்து சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டுங்க எல்லாருமே வந்து இங்கே அவர் வந்த இடத்துல கேக் வெட்டுற இடத்துல வந்து அவர் கூட செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து எல்லாமே ஒரு அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி, அப்பா அப்படின்ற ஒரு இதில் தான் எல்லாமே வந்து அவர் கூட பழகுறவங்க. அதோடு அவங்க பழகிட்டு அந்த ஃபிசிக்கல் சைல்டு பசங்களுக்கெல்லாம் வந்து அன்னதானம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து எல்லாருக்குமே போட்டுக்கிட்டுருக்காங்க. அது வந்து எல்லாமே எப்போவுமே அவங்க அப்பா இறந்தது கூட அவருடைய அப்பா இறந்த நினைவு நாள்லேயும் சரி, பிறந்த நாள்லேயும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து அன்னதானம் போடணும் அப்படின்ற மாதிரி அவர் சரத்குமார் சார் வந்து ஒரு கோட்பாடு மாதிரி எப்போவுமே எல்லாருக்கும் வந்து அவர் அன்னதானன்றது தானத்தில் சிறந்தது அப்படின்ற மாதிரி எப்போவுமே நிறையா ஒரு நலத்திட்டங்களும் சரி, அன்னதானமும் எல்லாருக்குமே கொடுக்கணும் அவங்களோட ஞாபகமாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. இன்றைக்கி இவரோட பிறந்த நாளுக்கும் இங்கே வந்து செலிப்ரேஷன் இன்னும் இப்போ இது வந்து ஒரு பார்ட்டு தான். இன்னும் நிறையா இடத்துல அவரை விசிட் பண்ணி நிறைய இடத்துல அவரை வந்து கூப்பிட்ருக்காங்க இந்த கேக் வெட்டணும்னு சொல்லிட்டு. நான் போனது இப்போ காலையில் இங்கே கூப்பிட்டனால எங்களுடைய கட்சி சார்பாகவும் சரி, ஃப்ரெண்ட்ஸுன்ற முறையிலையும் சரி, எங்கள் ஊரில் இருக்கிறனால கூப்பிட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து ஹோட்டல்லையும் கூப்பிட்டு ட்ரீட் வச்சார். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜி. தேங்க்யூ.